Now I would like to welcome Mr. Kolappan sir to give a valuable speech. இப்பொழுதும் நமது தோவாளை பகுதியில் உதவி வாக்காளர் பதிவு அதிகாரியாக பணியாற்றி வரும் திரு கோலப்பன் சார் அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த தேசிய வாக்காளர் தின விழா இந்த கல்லூரியிலே 2வது ஆண்டாக நாம் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். வேறு காலேஜே இல்லைன்னு எங்களுக்கு மனசிலாயிற்று. அதனால தான் நான் இந்த காலேஜை திரும்ப நாங்கள் கேட்குறோம். இந்த காலேஜோட ஸ்டூடெண்ட்ஸு இந்த ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் நல்லா பண்ணாங்க. அதனால தான் மீண்டும் இந்த காலேஜை நாங்கள் நேற்று தேர்ந்தெடுத்தோம். உடனடியாக ஏற்பாடு செய்த கல்லூரி முதல்வருக்கும் கல்லூரி தாளாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்து கொண்டு இந்த தேசிய வாக்காளர் தின விழா 25ஆம் தேதி ஜனவரி மாதம் எல்லா மாதமும் தான் நடத்தணும். ஆனால் அந்த ஞாயிற்றுக்கிழமை வந்தனால இந்த விழாவை வந்து நாம் 2 நாள் ப்ரீவியஸ் டே ஆட்டு இன்றைக்கி இந்த ஃப்ரைடே நடத்திட்டுருக்குறோம். இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை நல்கி அமர்ந்திருக்கின்ற கல்லூரி முதல்வர் ப்ரொஃபஸர் புஷ்பா மேடம் அவர்களுக்கும் ஒரு சிறப்பான வாழ்த்துரை வழங்கி அமர்ந்திருக்கின்ற சகாய அருள் ராஜ் இந்த கரஸ்பாண்டன்ட் ஆஃப் இந்த கல்லூரியினுடைய சேர்மன் அவர்களுக்கும் நல்லதொரு சிறப்புரை ஆற்ற இருக்கின்ற மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியின் வாக்குப்பதிவு அலுவலர் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக சிறந்த பணிகளை எங்களுக்கு நல்ல வழிமுறையாக எடுத்து கூறி வருகின்ற மரியாதைக்குரிய புஷ்பா தேவி மேடம் டிஎஸ்ஓ அண்டு கன்சூமர் ப்ரொடெக்ஷன் இஆர்ஓ கன்னியாகுமரி அவர்களையும் மற்றும் இந்த கல்லூரியிலே நன்றியுரை இந்த விழாவிலே நன்றியுரை ஆற்ற இருக்கின்ற எலெக்ஷன் டெப்டி தாசில்தார் திரு சொர்ணபிரதாபன் சார் அவர்களுக்கும் மற்றும் எங்களோடு உடன் வந்திருக்கின்ற தேர்தல் பிரிவு உதவியாளர் இப்ராஹிம் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் உஷா அவர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து கொண்டு நல்லதொரு இங்கே ஒரு சோரங்காடு சந்திப்பிலிருந்து திட்டுவிளை பேருந்து நிலையம் வரைக்கும் ஒரு சிறப்பான தேசிய வாக்காளர் தின பேரணியினை பங்கு பெற்று அந்த வழி நடத்தி தந்த இந்த கல்லூரியினுடைய முதல்வர் அவர்களுக்கும் இந்த மேடம் அவர்களுக்கும் அந்த கல்லூரி மாணவிகள் ஆகிய உங்கள் அனைவருக்கும் அந்த ஆசிரியர்களுக்கும் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, அதாவது தேசிய வாக்காளர் தின விழான்னா ஜனவரி 25ஆம் தேதி தான் நம்ம கொண்டாடுவோம். இது நமக்கு 16வது ஆண்டாண்டு நம்ம இதை நடத்தணும். அதாவது 2011 இதை வந்து இந்திய தேர்தல் ஆணையம் வந்து தேசிய வாக்காளர் தின விழாமன் நடத்தி மக்களுக்கு இந்த தேர்தல் குறித்த ஒரு விழிப்புணர்வை அவர்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த நேஷ்னல் ஓட்டர்ஸ் டே. இந்த இந்த நாங்கள் முதல்ல இந்த 2011 ஆரம்ப காலகட்டத்தில் இந்த விழாவை நடத்தின போது அப்போ இந்த ரோல் பப்ளிகேஷன்லாம் முடிஞ்சிடும். அப்போ வந்து வாக்காளர் அடையாள அட்டை கொடுப்போம். அப்புறம் புதிய அந்த வாக்காளர்கள் சேர்த்த அவங்களுக்கெல்லாம் நாங்கள் அந்த பட்டியலெலாம் அன்றைக்கி வெளியிட்டு அந்த ஃபங்க்ஷன் கிராண்டாக நாங்கள் நடத்துவோம். இப்போ வந்து இந்த எஸ்ஐஆர் பணியினால் வந்து புதிய சிறப்பு வாக்குப்பதிவு திருத்த இந்த பணியினால் இந்த தடவைலாம் இந்த எப்பிக் கார்டுன்னு சொல்லுவாங்களா, இந்த வாக்காளர் அடையாள அட்டை வந்து விநியோகம் செய்ய முடியலை. இந்த தேர்தல் பற்றி நிறைய இந்த வாசகங்கள்லாம் அழகாக நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. கட்டுரைகள்லாம் பார்த்தா ரொம்ப இதாக இருக்குது. இது வந்து எங்களுடைய கடமை அல்ல, இது எங்களுடைய உரிமை அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. உண்மையிலே இதெல்லாம் உங்களுக்கு உள்ளார்ந்த எழுதும்போதே உங்களுக்கு இது உள்ளார்ந்தே தெரிஞ்சிருக்கு. இந்த ஓட்டு போடுறது எப்படி, தேர்தல் எப்படி, அது நமக்கு பொறுத்த வரைக்கும் கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியிலே 3,02,200 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எஸ்ஐஆர் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணியின் போது நம்ம நிறைய டெலிட் பண்ணியிருக்கோம். இடம்பெயர்ந்தவங்க, குடி மாறி போனவங்க, இந்த ஷிஃப்டடு இதெல்லாம் கழித்து நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10% நம்ம அதில் கழிஞ்சிருக்கு. அதன் பிறகும் இப்போ புதிய படிவம் 6, 7,
இதெல்லாம் கொடுத்து இப்போ கூட நம்ம பிள்ளை 12,500 பேர் புதுசாட்டு சேர்ந்துருக்காங்க. அந்த இளம் வாக்காளர்கள் இந்த காலேஜில் இந்த 18 வயசாகி இந்த ஃபார்ம் கொடுத்ததில் கிட்டத்தட்ட 12,500 பேர் சேர்ந்துருக்காங்க. இது தேர்தலுங்கிறது அந்த 5 வருஷத்துக்கு ஒருக்க வரும், 3 வருஷத்துக்கு ஒரு மாதிரி இல்லை. நமக்கு வந்து ஒரு அடையாள அட்டை, கண்டிப்பாக வாக்காளர் அடையாள அட்டை கண்டிப்பாக இருக்கணும், ஓட்டு ஐடி இருக்கணும், வாக்காளர் பட்டியலில் நம்மளுடைய பேர் கண்டிப்பாக இருக்கணும். இதுக்காகத்தான் நாங்கள் ராத்திரி பகலமாக இந்த பணியை நாங்கள் திறம்பட செஞ்சிட்ருக்கோம். நிறைய இந்த ஃபோட்டோ மிஸ்மேட்ச், நேம் கரெக்ஷன் எல்லாமே இரவு பகலாக இந்த பணியை நாங்கள் பார்த்துட்ருக்கோம். இன்னும் ரோல் அப்ளிகேஷன் பண்ணதுக்கு February 14 தான் நாங்கள் பண்ண போகிறோம். தேர்தல் பணி சாதாரணமாக இருந்து தெரியும் உங்களுக்கு பார்த்தா. ஒரு ஓட்டு போட்டுட்டு போயிடுவோம், ஒரு பட்டியல் ரெடியாக இருக்கும், அதில் என் பேர் இருக்கும் அப்படின்னு மட்டும்தான் தெரியும். அந்த பட்டியல் தயார் பண்ணதுக்கு பின்னாடி எத்தனையோ கணனி டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டரு, கணனி ஆப்ரேட்டரு, எலெக்ஷன் உதவியாளர்கள், கிராம உதவியாளர்கள், வில்லேஜ் ஆஃபீஸர்ஸு, ஆர்ஐஸ், பல பேரோட உழைப்பு அந்த பட்டியலில் இருக்கும். வெளியே வந்து தெரியாது. இந்த ஒரு சாதாரண ஒரு பட்டியல் வெளியிட்டு போயிடுவாங்கன்னு. இந்த ஒரு பட்டியலில் பெயர் தப்பு இல்லாமல் நீங்கள் பார்த்தேன்னு தெரியும். இந்த பட்டியலில் தப்பு இருக்குது, பேர் கரெக்ஷன் இருக்குன்னு. கரெக்ஷனுக்கு திருத்ததுக்கு எல்லாருக்குமே நாங்கள் வாய்ப்பு கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு நல்ல முழுமையான ஒரு பட்டியலை வந்து February 14 வெளியிட போகிறோம். இன்னும் அதுனா பெரிய ஒரு பணியை நாங்கள் இப்போ வந்து முடிக்கக்கூடிய ஸ்டேஜில் இருந்துகிட்ருக்கோம். தேர்தல் வந்து சாதாரணமாட்டு நீங்கள் நினைக்கக்கூடாது. இது ஒரு அந்த மற்ற துறைகளில் இருக்கக்கூடியதை விட வருவாய்த்துறையில் இது ஒரு பெரிய ஒரு பணி எங்களுக்கு. அது ஒரு பெரிய டீம் போட்டு நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இந்த தேசிய வாக்காளர் தின விழாவில் வந்து நிறைய நீங்கள் விழிப்புணர்வு இதெல்லாம் எழுதியிருக்கீங்க, இதெல்லாம் பார்த்துருக்கோம். எல்லாம் சிறப்பாக இருக்குது. மேடம் வந்து மார்க் போட்டுட்ருக்காங்க. கண்டிப்பாக ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு 3 ப்ரைஸு நாங்கள் கண்டிப்பாக தருவோம். இது போக நீங்கள் இப்போ லாஸ்ட் டைம் நல்ல ஒரு நாடகம் இதெல்லாம் அரங்கேற்றம் பண்ணிங்க, நல்லா இருந்து அந்த ப்ரோக்ராம். மேலே தேங்க்ஸ் டு நம்ம காலேஜினுடைய மேடத்துக்கு தான். சார்கிட்ட கூட நான் 2 தான் பேசினேன். அந்த இவங்கள்ட்ட பிரின்சிபல் மேடத்திட்ட நேற்று 1:30 மணிக்கு வந்திருந்தேன். மேடம் நீங்கள் தான் பண்ணி தரணும், புது காலேஜ் எங்களால் போக முடியாது, எங்களுக்கு நீங்கள் போனதோட பண்ணது ரொம்ப அருமையாக இருந்து அதே மாதிரி பண்ணுங்கன்னு சொன்னோம். மேடம் ஒன்றுமே மறுத்து கூட பேசலை. கடன்னு நிகழ்ச்சி நேரில் நாங்கள் ஒன்று சொல்ல அவங்களே எழுதுனாங்க. நாங்கள் ஒரு ஷெட்யூல் போட்டோம். மேடம் ஒன்று சொன்னாங்க, சார் நீங்கள் கவலையப்படாதீங்க சார், நான் முடித்து தந்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா எங்களுக்கு 12:30 மணிக்கு தான் எங்களுக்கு எலெக்ஷன் தாசில்தார் கூப்பிட்டு சொன்னாங்க. மேடமும் டிஎஸ்ஓ மேடமும் எங்கள்கிட்ட கூப்பிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த ப்ரோக்ராமை நம்ம முடிவு பண்ணோம். அதுக்கப்புறம் ஒன்றாட்டு அவங்களே எல்லாம் மேடமே எல்லாம் பார்த்துட்டாங்க. அதனால் இந்த காலேஜ் வந்து மறக்க முடியாது. பொங்கல் விழாவில் வந்து கலந்துக்கிட்டேன். எல்லாருமே சிறப்பாக பண்ணியிருந்தீங்க. லாஸ்ட்டு ஓட்டர்ஸ்டையும் சிறப்பாக இருந்து, இந்த ஓட்டர்ஸ்டையும் சிறப்பாக இருந்துகிட்ருக்கு. இன்னும் உள்ள நிகழ்ச்சியும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். வாய்ப்பளித்தமைக்கு கல்லூரி நிர்வாகத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir. Thank you for your valuable speech.